இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 24, 2025, 24/8/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, பூரம் நட்சத்திரம். வளர்பிறை பிரதமை திதி காலை 11:50 வரை, அதன் பிறகு துதியை திதி. சித்த அமிர்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கல்கி ஜெயந்தி, பாத்திரபத சுத்தம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன் புதன், சிம்மத்தில் சூரியன் சந்திரன் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி, இன்னைக்கு உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் நிறைய பேச வேண்டியது இருக்கும். நீங்கள் வியாபாரம் இல்லாட்டி நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் இல்லை அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களுக்காக பேச வேண்டியது இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாக மரியாதை உயர்வை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்யும். அதே சமயம் நீங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய அறிவுரை குழந்தைகளுக்கு வளர்ச்சியை தரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக புதிய நபர்களின் சந்திப்பு நிகழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சவங்க கிட்ட நீங்கள் மீண்டும் உதவி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தொல்லைகள் விலகும். அரசு அதிகாரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவங்க கிட்ட பேசும்போது மரியாதை நிமித்தமாக பேசுங்க, மற்றபடி கெடுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ரிஷப ராசி, இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப தேவைகளுக்காக அல்லது உறவுகளின் சந்திப்புக்காக அல்லது நண்பர்களின் சந்திப்புக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். இன்று உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நபரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோருடன் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் நல்ல விஷயம்தான், ஆனால் தேவையில்லாமல் அவங்களுக்கு உங்கள் வார்த்தையை விரயம் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாதம் பிடிப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அந்த சந்திப்பின் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி, இன்று உங்களுக்கு பண பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு என்ன தேவையோ அந்த எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப சந்தோஷம், உறவுகளின் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை நிமித்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் இடமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். அதே சமயம் உடன்பிறப்புகள் மூலமாக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடக ராசி, இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர் அது உறவாக இருக்கும். அந்த உறவினரே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்ப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. எதிராளிகள் உங்களை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு.
குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். எதிரிகள் அடங்கி போவார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நபர்கள் அடங்கும் சூழ்நிலை இருக்கு. அதாவது உங்களை விட்டு அவங்க விலகி போவாங்க. உங்க வீட்டுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல வருமானம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்லையும் வருமானம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று மரியாதை உயர்வு ஏற்படும். எதிரிகள் உங்களை யாரு பிடிக்காதுன்னு சொல்றாங்களோ, உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்களே உங்களை பத்தி பெருமையா பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானத்தின் காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் யார் பேரில் வழக்கு தொடுத்திருந்தாலும் இல்லை உங்கள் பேரில் யாராவது வழக்கு தொடுத்திருந்தாலும் நீங்கள் அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலையே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முயற்சி திருவினையாக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக நல்ல ஆலோசனை அறிவுரைகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்திலையும் உங்களுடைய தொழிலையும் புதிய கஸ்டமர்ஸை ஈடுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். புதிய கஸ்டமர்ஸ்னால வருமான அதிகரிப்பு ஏற்படும். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்காரு. அதனால சுய கௌரவம் பாதிக்கப்படாது. பட் தேவையில்லாத பேச்சுக்கள் விரயங்களை ஏற்படுத்தும். இன்று குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் வீட்டில் எப்படி வேணால் பேசிக்கோங்க, வெளியாள்கிட்ட பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எண்ண விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். தேவையில்லாத விஷயத்தை நினைச்சு கவலைப்படுவீங்க. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியம் அல்லது கடந்த கால தவறுகளை நினைத்து உங்களுடைய வியாபாரத்தை நினைத்து கவலைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். இனி யாருக்கிட்ட பேசினாலும் சரி எரிஞ்சு விழுவீங்க. நீங்களா கற்பனையில் சில விஷயத்தை நினச்சிக்கிட்டு அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்ட்டு தப்பாக நினச்சிப்பீங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி, இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது குடும்ப தேவைகளுக்காக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி வீட்டில் யாருக்காவது உடம்பு படுத்தும், குழந்தைகளுக்கு உடம்பு படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதாவது அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. பட் இருந்தாலும் வீண் செலவுகள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கும் உங்களுக்கு இன்னைக்கு காலை வேளையில தேவையில்லாத வாக்குவாதம் இருக்கும். மத்தியானத்துக்கு மேல அவங்க ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக எங்கேயாவது வெளியூர் போனீங்கன்னா அடிச்சு பிடிச்சுன்னு வீட்டுக்கு ஓடி வர மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு பகல் வேளையில பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வியாபாரத்துல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் அரசாங்க ரீதியான முயற்சிகள்ல தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். விருச்சிக ராசி, தசமஸ்தானத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு இன்னைக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க உங்களை பத்தி பெருமையா பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார ரீதியாக பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
வியாபாரத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் பண வருமானம் மட்டும் இல்லை, குடும்பத்தினுடைய கடந்த கால கடனை அடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளுடைய சக நண்பர்கள் ஏற்படுத்திய சிக்கல்களை களைவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அசாத்திய வெற்றியை தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய அறிவுத்திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகமான நாள். புதிய தொழில் அமைவது, புதிய வியாபாரம் துவங்குவது போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இத்தனை நாளா கவலை அளித்து கொண்டிருந்த விஷயத்துல இன்னைக்கு பூரிப்பான செய்தி வருவதற்குண்டான சூழ்நிலை சாதகமா இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பதவி உயர்வை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு உறவுகள் பலப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால நினைவலைகள் கவலைகளை ஏற்படுத்தும். அதாவது கவலையான விஷயம் கூட உங்களுக்கு மனசுல ஒரு விதமான சஞ்சலத்தை ஏற்படுத்தும். சந்தோஷமான விஷயங்கள் கூட அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. அதாவது எதையாவது நினைச்சு கவலைப்படணும், அது இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்திலும் வேலை விஷயத்திலும் சற்று பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோ அல்லது உறவுகளோ உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ தேவைகள் பூர்த்தி ஆகும். மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலையில பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டிலையும் வேலை, ஆபீஸ்லயும் வேலை, அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை நிமித்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் பதவி உயர்வை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் தந்தை வழி அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்துருக்கு. மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்னைக்கு ராத்திரி 12:46 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது நல்லது. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். குழந்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு எந்த வேலை பண்ணினாலும் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படும். நீங்க அதை பண்ணலையா, இதை பண்ணலன்னு கேள்வி கேட்பாங்களே தவிர பண்ணின வேலையை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் வேலையை விட்டுருவாங்க, வேண்டாங்கிற விஷயத்த கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல இனம் புரியாத குழப்பம். நீங்க ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கீங்க, இதுக்கு பத்தாததுக்கு உங்களுக்கு மேலும் குழப்பத்தை சேர்க்கக்கூடிய வகையில எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பா குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் அவர்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சிகளில் அலைச்சலை ஏற்படுத்தும். அது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுக்கு தான் அலைச்சலை தவிர குழந்தைகளுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கும்பராசி, சப்தமஸ்தானத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை தாய் தந்தையரின் அனுகூல ஆசீர்வாதம் பெறுவதற்குண்டான யோகமான நாள். சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உடன்பிறப்புகளின் ஆலோசனை நல்ல அட்வைஸா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய காம்படிட்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். ராகு சந்திரன் 2 பேரும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. இதனால மன தடுமாற்றத்தின் காரணமாக செய்யாத தவறுக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்க விஷயத்துக்கு தலையிடாதீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். ஆனால் இருந்தாலுமே அடுத்தவங்க விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது அது உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சியை தடுக்கும் அல்லது எதிர்கால திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும்.
மீன ராசி 6ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருந்தால் சிக்கல். இப்போ வளர்பிறை சந்திரன், புதுசாக கடன் வாங்கலாம், தாராளமாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கடன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்திலேயோ இல்லை குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதியோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கான முதலீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் கான்டாக்ட் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். கடந்த கால எதிரிகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கு நீங்கள் தக்க பதிலடி கொடுத்து அடக்கி வைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக சில கவலைகள் அல்லது மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோரின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு வியாபார வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.